அனைவருக்கும் வணக்கம். சரவணா அஸ்ட்ரோ சேனல். உங்கள் ஜோதிட ரத்னா சரவணன். குருபெயர்ச்சி பலன்கள் 2026. குருபெயர்ச்சி பலன்களை பற்றி வாக்கிய பஞ்சாங்கப்படி குரு பகவான் ஸ்ரீ பராப வருஷம் வைகாசி மாதம் 12ஆம் தேதி 26/5/2026 செவ்வாய்க்கிழமை அன்று காலை 11:07 அளவில் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சியாகிறார். திருக்கணிதப்படி குரு பகவான் 2/6/2026 வைகாசி மாதம் 19ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று காலை 2:25 அளவில் குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு செல்கிறார். ஆக கடகராசி அன்பர்களே, கடகராசிக்கு குரு பயிற்சி எப்படி இருக்கும்? கடகராசிக்கு நல்ல பலன்கள் தான். அதாவது குரு 6வது மற்றும் 9ஆம் வீட்டின் அதிபதி ஆவார். கடகராசிக்கு ராசியில் குரு ஜென்ம குருவாக அமர்கிறார். ஜென்ம குருவாக ராசிக்குள் வருவது என்பது நன்மை ஆகும். பொறுப்புகளும் நிம்மதியற்ற போக்கும் அதிகரிக்கும். பொருளாதார ரீதியாக மிக பெரிய வளர்ச்சி உண்டாகும். கொடுத்த வாக்கை நிறைவேற்ற சிரமப்பட வேண்டியிருக்கும். கோபம் மற்றும் விரோத மனப்பான்மை மேலோங்கும். குடும்பத்தில் பிரிவும் மன அழுத்தமும் ஏற்படலாம். உணவில் கவனம் தேவை. இந்த குரு பயிற்சியால் எந்த ஒரு காரியமும் நீண்ட இழுபறிக்கு பின்னரே சாதகமாக அமையும். அன்பர்களே, வெளிநாடு தொடர்பான அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு சாதகமாக அமையும். பொறுப்புகளும் கடமை உணர்வுகளும் இனிமேல் அதிகரிக்கும். பணவரவு உங்களுக்கு தேவைக்கேற்றாற்போல் அமையும். செலவுகள் படிப்படியாக குறையும். சிலருக்கு வீடு மனை அமையும். திருமண முயற்சிகள் கூடி வரும். குழந்தை இல்லாதவர்களுக்கு விரைவில் புத்திர பாக்கியம் கிட்ட வாய்ப்பு உண்டு. பணம் சார்பான கொடுக்கல் வாங்கலில் தாங்கள் கவனமாக இருக்க வேண்டும். சொத்து வகையில் ஒரு சில பிரச்சனைகள் வர வாய்ப்பு உண்டு. அடுத்தடுத்து வேலை சுமைகள் இருந்து கொண்டே இருக்கும். சிலருக்கு உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம். வண்டி வாகனங்களில் தாங்கள் செல்லும்போது கவனமாக இருக்க வேண்டும். குடியிருப்பு மாற்றம் ஏற்பட வாய்ப்புள்ளது. வயோதிகர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். புதிய திட்டங்களில் பொறுமையும் நிதானமும் தேவை. அரசாங்க அதிகாரிகளுக்கு இடமாற்றம் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. ஆக இந்த குரு பயிற்சி ஜென்ம குருவாக வருவதால் சுமாரான பலன்களை கொடுத்தாலும் கெடுதல் எதையும் குரு செய்ய மாட்டார். ஆகையால் அன்பர்களே, கடகராசி அன்பர்களே, இந்த மாதிரி கொஞ்சம் பலன்கள் சுமாராக இருப்பதால் பரிகாரம் என்று பார்த்தால் தாயில்லா பிள்ளைகளுக்கு உதவுங்கள், தடைகள் நீங்கும். மேற்கூறிய பலன்கள் அனைத்தும் கோச்சார குரு பெயர்ச்சியின் பொதுவான பலன்களே. அவரவர் பிறந்த ஜாதகத்தின் தசாபுத்திக்கு ஏற்ப பலன்களின் மாற்றங்கள் ஏற்படாத அன்பர்களே. கடகராசி அன்பர்களே, மறக்காமல் அப்படியே லைக் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.